இந்த அற்புதமான சட்டமன்ற தொகுதியில ஒரு அற்புதமான சட்டமன்ற உறுப்பினருக்காக இன்று நம்முடைய வேட்பாளருக்காக நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, 5 ஆண்டு காலமாக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும். தீய சக்தியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதிலே நாம் எல்லோரும் ஒற்றை கருத்தில் இருக்கிறோம். மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார். 2019 இடைத்தேர்தலில் 2021 பொதுத் தேர்தலில் 2 முறை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஒரு எளிமையான மனிதர் அண்ணன் வி.பி. கந்தசாமி அவர்களை இந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக நீங்கள் அழகு பார்த்திருக்கின்றீர்கள். அருமை சொந்தங்களே, 2026 கூட சூலூர் சட்டமன்ற தொகுதியில் அதே அன்பை ஆதரவையும் நீங்கள் கொடுத்து அண்ணனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு இந்த நேரத்தில் அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பொறுத்தவரை நம்முடைய தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு மோசமான ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சி தமிழகத்தினுடைய சரித்திரத்திலே நடந்திருக்கிறது என்றால் 2021 2026 வரை நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அருமை சொந்தங்களே, இந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே தமிழகத்தில் மொத்தமாக நடந்த படுகொலைகள் 8008 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். தமிழகத்தில் பாலியல் தாக்குதல், கற்பழிப்பு சம்பவங்கள் மட்டுமே இந்த 5 ஆண்டுல 2080 குடும்பம், 2080 தாய்மார்கள் நம்முடைய சகோதரிகள் என்று சொல்வதை விட 2080 குடும்பம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்படக்கூடிய பாலியல் வன்கொடுமையை போக்சோ சட்டம் என்று சொல்லுவோம். தமிழகத்தில் மட்டும் நெஞ்சம் நீங்கள் தினமாகி கேளுங்கள், 39,900 குழந்தைகள் 39,900 குழந்தைகள் கடந்த 5 ஆண்டுகள்ல 18 ஆண்டுக்கு கீழே அவர்கள் மீது பாலியல் கொடுமை நடத்தப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தித்திருத்து சீரழிந்து தமிழகத்தில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழகத்தை கடந்த 5 ஆண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு 3 வயது பிஞ்சிலம் குழந்தையாக இருக்கட்டும், 65 வயது மூதாட்டியாக இருக்கட்டும், யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழகத்தில் இத்தனை ஆண்டு காலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், நாம் எல்லோரும் கூட எதிர்பார்ப்பது ஒரு நேர்மையான மனிதர், சாதாரணமான மனிதர் முதலமைச்சர் நாற்காலிக்கு வரணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட நம்முடைய குரலாக அந்த சட்டமன்றத்தில் இருக்கணும். ஒரு நேர்மையான ஆட்சி வர வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். கஞ்சா புழக்க உலகத்தை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். எங்கே எல்லாம் பள்ளிக்கூடம் இருக்கிறதோ அந்த வாசல்ல கஞ்சா விற்கிற யாரோ ஒரு ஆள் இருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருக்கிறாங்களா? பள்ளிக்கூடத்தினுடைய கூரை சரியா இருக்கு எனக்கு தெரியாதுங்க. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு வெளியே கஞ்சா விற்பதற்கு யாரோ இருக்கிறாங்க எனக்கு தெரியும். அதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும். அதை சொன்னங்களே, அதற்கு 2021 நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதில் நாம் எல்லோரும் கூட உறுதியாக இருக்க வேண்டும். கோயம்புத்தூரை பொறுத்தவரை நமக்கு தெரியும், சூலூர் உழைப்பால் உயரக்கூடிய ஒரு பகுதி. பெருமத்தமட்டியை பொறுத்தவரை உழைப்பால் உயரக்கூடிய ஒரு பகுதி. எத்தனையோ அன்பு சொந்தங்கள் இங்கே வந்து தன்னுடைய உழைப்பால் உயர்ந்திருக்கிறார். ஆனா இந்த கோயம்புத்தூரை பத்தி சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி தயாநிதி மாறன் சொன்னார், கோயம்புத்தூர் மக்கள் எப்படின்னா பக்கத்தூர்காரங்களை கெடுப்பாங்க, அதான் கோயம்புத்தூர் மக்கள். இதே போல கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொன்னார், நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார். அன்னையிலிருந்து குமரி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேலை இல்லை. என்னைக்கு தயாநிதி மாறன் அவர்கள் கோயம்புத்தூர் மக்கள் பக்கத்தூர்காரங்களை கெடுப்பாங்க என்று சொன்னார்களோ, அன்னையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயம்புத்தூர் மண்ணிலே வேலை இருக்கக்கூடாது. அருமை சொந்தங்கள், அந்த அளவுக்கு கோயம்புத்தூரை ஏளனமாக பேசக்கூடியவர். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் கோயம்புத்தூருக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கோவிட் மருந்து தமிழகம் முழுவதும் கொடுக்கப்பட்ட பொழுது கோயம்புத்தூருக்கு மட்டும் குறைத்து கொடுக்கப்பட்டது. காரணம், 10க்கு 10 இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி, 10க்கு 10 இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கோவிட் மருந்து குறைத்து கொடுத்தார். அன்னைக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு முதலமைச்சர் இங்கே வந்து உறுதி கொடுத்து தான் கோயம்புத்தூர் மக்களுக்கு கோவிட் மருந்து எனக்கு விநியோகம் பண்ணார். அருமை சொன்னது அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம ஒரே கூட்டணியாக இருக்கின்றோம். இங்க அண்ணன் வி.பி. கந்தசாமி அவர்கள் 3வது முறையாக வெற்றி பெற்று சூலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து செல்ல வேண்டும் என்று. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது காலையிலிருந்து மாலை வரை வெறும் பொய்யை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நாம் எதுவுமே செய்யல. மத்தியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா கோயம்புத்தூருக்கு எதுவுமே கொடுக்கல. நான் சொல்றேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே,
கேட்டுங்க, காது திறந்து நல்லா கேட்டு. கோயம்புத்தூரை பொறுத்தவரை சர்வதேச விமான நிலையத்துடைய விரிவாக்கம் 2550 கோடி. கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்துடைய மறுசீரமைப்பு 800 கோடி. போத்தனூர் சந்திப்பு ரயில்வே நிலைய மேம்பாடு 224 கோடி. கோயம்புத்தூர் இருகூர் ரயில் பாதை 38 கோடி. கரூர் கோயம்புத்தூர் பசுமை வழிச்சாலை 3500 கோடி. கோயம்புத்தூர் சிதம்பரம் சாலை அகலப்படுத்தல் 275 கோடி. கோயம்புத்தூர் கிழக்கு பைபாஸ் 750 கோடி. பெரியராக்கிபாளையம் மேம்பாலம் 115 கோடி. இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை 580 கோடி. எம்எஸ்எம்இ தொழில்நுட்ப மையம் 162 கோடி. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1000 கோடி. பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் 573 கோடி. நான் சொல்லிக்கிட்டே போலாம். கோயம்புத்தூரை பொறுத்தவரை மத்திய அரசு உறுதியாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறு துறை நிறுவனத்திலிருந்து நம்முடைய விவசாய பெருமக்கள் இருந்து அனைவரையும் உயர்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி மோடி ஐயாவுடைய ஆட்சி. கூசாம நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி தமிழகத்தில் மோடி ஐயா எதுவுமே செய்யவில்லை என்கின்ற பொய்யை வைத்துக் கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, அது மட்டுமில்ல, இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் உங்களுக்கு தெரியும். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றாம இன்னைக்கு சூலூர் பகுதி பெரும்பாலும் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது. வேண்டா வெறுப்பாக நிறைவேற்றப்பட்ட ஒரு திட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திட்டத்தை முழுமையாக கொண்டு வந்தோம். கடைசி 4% மட்டும் பாக்கி இருந்துச்சு. அந்த 4% சரி செய்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2022 ஆகஸ்ட்ல செய்யறோம். 2023 ஜனவரி கடைசியாக 2024 ஆகஸ்ட்ல அந்த பணியை செஞ்சாங்க. இந்த அரைகுறை வேலையின் காரணமாக சூலூர் தொகுதியில மட்டுமே எம்பராயர் பாளையத்துல, பதுவம்பள்ளியில, காடுவெட்டி பாளையத்துல 18 பகுதியில் நீர்வரத்து குறைவாக இருக்கிறது என்பது உங்களுக்கு முழுமையாக தெரியும். அதற்கு நம்முடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்துக்கு வித்திட்டவர் முதலமைச்சராக வரணும். அண்ணன் வி.பி. கந்தசாமி அவர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வரணும். அப்பதான் விரிவுபடுத்தப்பட்ட அவிநாசி அத்திக்கடவு 2.0 அதன் அடிப்படையில நிரப்பப்படாத குளம் குட்டையிலிருந்து தண்ணீர் வரத்து குறைவாக இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் கூட இந்த திட்டத்தை நாம் முழுமைப்படுத்த முடியும். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தார்கள். 511 தேர்தல் வாக்குறுதி, முழுமையாக 70 தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு அரசு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசு. முழுமையாக 511 70 தேர்தல் வாக்குறுதினா 15 விழுக்காடுங்க. 15 விழுக்காடு. முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு கணக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் நல்லவர் தான். ஆனா கணக்கத்துக்கிட்ட முதலமைச்சர்கிட்ட தான் பிரச்சனை. வெறும் 15 விழுக்காடு மட்டுமே நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதி. முதலமைச்சர் அவர்கள் 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுவே இல்ல, அடுத்து இன்னொன்னு 2026 தேர்தலுக்கு 505 வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். 2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல. 2026க்கு இன்னும் 505. அருமை சொந்தங்களே, பொய்யிலே பிறந்து பொய்யிலே ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம். எந்த அளவு இருக்குன்னா, விழுப்புரத்தில் ஸ்டாலின் ஐயா பொய் சொன்னா திருவண்ணாமலையில கனிமொழி அக்கா பொய் சொல்றாங்க. திருவண்ணாமலையில கனிமொழி அக்கா பொய் சொன்னா உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கில் பொய் சொல்றார். தினமும் 3 பேர் தமிழகத்தினுடைய 3 பகுதியில பொய்யை சொல்வதை மட்டுமே வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். கிராம மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி சூலூர் உங்களுக்கு தெரியும். கடந்த 5 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகளிர் தாய்மார் இருக்கிறேன், 5 ஆண்டு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு மாநிலத்திற்கு நாம் நிதி கொடுத்தது தமிழகத்திற்கு 46,000 கோடி ரூபாய் நாம் கொடுத்திருக்கிறோம். நம் ஆட்சியில் இருக்கக்கூடிய பீகார், நம்மை விட அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய பீகாருக்கு நாம் 32,000 கோடி தான் கொடுத்திருக்கோம். முதலமைச்சர் அவர்களே, எப்படி உங்களால் பொய் சொல்ல முடிகிறது? நீங்க தேர்தல் வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, ஒண்ணுமே செய்யல. ஆனா எதையும் சொல்லாம பாரதிய ஜனதா கட்சி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக நாம் உயர்த்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அதற்கு நிதியும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிராமப்புறத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எந்த விதமான பொய்யை சொன்னாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பொய்யை மட்டுமே மூலதனமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் இன்று வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கின்றார். திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியில் சில விஷயத்தை கேளுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடனை ரத்து செய்வோம், செஞ்சாங்களா? செய்யல. ஆட்சிக்கு வந்தா சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 1000 ரூபாய் மானியம் கொடுப்போம், செய்யல. ஆட்சிக்கு வந்தா டீசலுக்கு 4 ரூபாய் மானியம், செய்யல. ஆட்சிக்கு வந்தா இங்க இளைஞர்கள் இருக்கிறீங்க, முதல் தலைமுறை இருக்கிறீங்க, முதல் முறையாக ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த 5 வருடத்துல 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். அரசு வேலை. அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை
கடந்த 5 ஆண்டுகள்ல 94,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ரிட்டையர் ஆனது எவ்வளவு பேருங்க? 1,05,000 பேர். தமிழகத்தில் ரிட்டையர் ஆனது 1,05,000 பேர் அரசு வேலையில. நீங்க வேலை கொடுத்தது 94,000. ஆட்சிக்கு வந்தா 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் என்று சொல்லி முழு பொய்யையும் சொல்லிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம முதலமைச்சர் அவர்கள் ஓட்டு வேட்டைக்காக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நமக்கு தேவை மிக தெளிவாக இருக்கும். நிறைய இளைஞர்கள் இருக்கிறார். இளைஞர்களுக்கு ஒரு சின்ன குழப்பம், மாற்றம் வேண்டும், யாருக்கு ஓட்டு போடும்? இந்த தேர்தலை பொறுத்தவரை இது பிங்கி பாங்கி தேர்தல் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி வேண்டாம் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டும் என்பதை அதுவும் குறிப்பாக நம்முடைய சூலூர் சட்டமன்றத்தில் 2 முறை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய மனிதன். நானே ஒரு அண்ணனை பார்த்து அசந்துட்டேன். ஒரு வாரத்திற்கு முன்பு என்னோட ஒருவர் இருந்தார். பார்த்த உடனே, அண்ணே நீங்க டீ கடை வச்சிருக்கிறீங்களா? இங்க தானே வச்சிருக்கிறீங்களா? அந்த அளவுக்கு சரளமாக எல்லோரிடமும் பழகக்கூடிய அற்புதமான மனிதர் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற வேட்பாளராக மறுபடியும் நம் முன்னால் இருக்கின்றார். இவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை. அருமை சொன்னது. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றனர். நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 11 ஆண்டுகளாக எத்தனையோ நல்ல திட்டங்களை நாம் செயல்படுத்தியும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அந்த மக்களுக்கு போக முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மதுராந்தகத்தில் சொன்னார், தமிழகத்தில் அவ்வளவு ஏழை மக்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அந்த வீட்டுக்கு வாங்கின அப்ளிகேஷனை எந்த நடைமுறைப்படுத்தாம சும்மா வச்சிருக்கிறாங்க. அதனால் ஆட்சி மாற்றம் வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வரணும். மத்திய அரசினுடைய திட்டங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி ஒரு வீட்டிற்கும் அது செல்லணும். குறிப்பாக சூலூர் பகுதியில் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் செல்லணும். அருமை சொந்தங்களே, நெசவாள பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி கருமத்தம்பட்டு. நெசவாள பெருமக்கள் நிறைய இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி பாருங்க, 138வது வாக்குறுதி, நெசவாளர்களுக்கு தனி கூட்டுறவு வங்கி அமைப்போம் செய்யல. வாக்குறுதி 139, விசைத்தறி நெசவாளரிடம் இருந்து அரசு பள்ளி சீருடை கொள்முதல் செய்வோம். ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு நாம் சீருடை கொடுக்க வேண்டும் என்றால் 4.5 கோடி மீட்டர் நெசவு செய்யணும் ஐயா. 4.5 கோடி மீட்டர் நெசவு செஞ்சீங்கன்னா எல்லா அரசு பள்ளி மாணவர்களும் கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு கைத்தறியாக இருக்கட்டும், விசைத்தறியாக இருக்கட்டும், பெடல் தறியாக இருக்கட்டும், இந்த 3 தறியும் பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் கொள்முதல் செய்திருப்பதே 1 கோடி மீட்டர் தான். 3.5 கோடி மீட்டர் வெளியிருந்து வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். பொங்கல் அன்னைக்கு இலவச வேட்டி சேலை நம் தமிழக மக்களுக்கு அன்போடு கொடுக்கின்றோம். நம்முடைய தேர்தல் வாக்குறுதி தீபாவளி அன்றும் இலவச வேட்டி சேலையை நம்ம தமிழக மக்களுக்கு கொடுக்க போகிறோம். அப்ப கொள்முதலை நாம் உயர்த்த போகின்றோம், உங்களிடமிருந்து வாங்க போகின்றோம். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அது மட்டுமில்லை, அருமை சொந்தங்களே, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சராக மே 4க்கு பிறகு வரக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லாத மின்சாரத்தை 1000 யூனிட்ல இருந்து 1400 யூனிட்டாக உயர்த்திருக்கின்றோம். அதுவும் கூட நம்முடைய நெசவாள பெருமக்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். 65 வயதிற்கு மேற்பட்ட நெசவாள பெருமக்கள் ஓய்வூதியம் 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக ஓய்வூதியத்தை உயர்த்திருக்கின்றோம். கைத்தறி உங்களுக்கு தெரியும், 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட்டாக உயர்த்திருக்கின்றோம். நெசவாள பெருமக்களை பொறுத்தவரை 1 லட்சம் விசைத்தறிகள் இந்த ஒரு தொகுதியில மட்டுமே இயங்க வைக்கிறோம். நம்ம பாராளுமன்ற தேர்தலில் இருந்து உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு தேவை மத்திய அரசோடு ஒத்து போகின்ற ஒரு மாநில அரசுகள். அதுக்கப்புறம் நாங்க பார்த்து மத்திய அரசோடு ஒத்து போகின்ற ஒரு மாநில அரசு நமக்கு வேணும். இங்க இருக்கக்கூடிய விசைத்தறிக்கான அடிப்படை தீர்வு நாம கொண்டு வருகின்றோம். டெல்லியிலிருந்து தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக பீயூஷ் கோயல் அவங்க இருக்கிறார். இந்த துறையை பார்த்தவர். நமக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு முதலமைச்சர் நீங்க கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு குறிப்பாக சூலூர் தொகுதி மிகப்பெரிய அளவில் பயன்பெறும். விசைத்தறி கைத்தறி நெசவாள பெருமக்களுக்கு உங்களுடைய அடிப்படை பிரச்சனையை முழுமையாக தீர்ப்பதற்கு நாங்கள் களத்தில் இருப்போம் என்கின்ற வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்து, அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 10 மணிக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம முடிக்கிறோம். 9:56 நின்று கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய அளவில் எழுச்சியோடு, காலம் தாமதமாக இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் புன்முறுவலோடு இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம்
நம்முடைய அண்ணன் டிபி கந்தசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து, சூலூர் தொகுதியில இரட்டை இலை சின்னத்துல நீங்கள் வாக்களித்து ஒரு பெரும்பாலான வெற்றியை இரட்டை இலை சின்னத்துல நீங்கள் கொடுத்து ஒரு சரித்திர சாட்சியாக 3வது முறையாக அண்ணன் டிபி பழனிசாமி தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் அன்போடு பரிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டிய நாம் நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். கண் துஞ்சாது கடுமையான பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இடத்திலும் கூட நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஒரு மிகப்பெரிய அளவில் பணி செய்ய வேண்டும், அவரை நாம் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அருமை சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். வாழ்கின்ற காமராஜராக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தென்னிந்திய பார்வர்ட் பிளாக்குடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இந்த தொகுதியில் நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அவரை முழுமையாக அவருக்கு ஆதரித்து நம்முடைய வாக்கை செலுத்தி குடும்பத்துடைய வாக்கை கொண்டு வந்து தொண்டர்களுடைய வாக்கை கொண்டு வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதிய நீதி கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் இரு அசோக் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசுடைய பகுதியினுடைய தலைவர் அண்ணன் யூபி பால் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சூலூர் சட்டமன்றத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் தோப்பு கணேசன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் SRA செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அதே போல கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் எல்லோரும் இங்கு இருக்கின்றார்கள். டிபி கந்தவேலன் அவர்கள், குமரவேல் அவர்கள், அப்பச்சாமி அவர்கள் நன்றி தெரிவித்து, நகர கழக செயலாளர் ஆதவன் பிரகாஷ் நன்றி தெரிவித்து, அண்ணன் தொப்பீஸ்வரன் அவர்கள் நன்றி தெரிவித்து, பேரூர் கழக செயலாளராக இருக்கக்கூடிய MKM அனந்த்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாசன் அவர்கள், கார்த்திகை வேளாண் அவர்கள், சண்முகம் அவர்கள், சிவகுமார் அவர்கள், பாலசுப்ரமணியன் நன்றி தெரிவித்து, மேப்பரி பாளையத்துடைய பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய சசிகுமார் அண்ணன் தன்னுடைய முழு படையோடு ஒரு அற்புதமான உள்ளாட்சி தேர்தல் வெற்றியெல்லாம் பெற்று சமீபத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பு அண்ணன் சசிகுமார் அவர்கள் தன்னுடைய குழுவோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, என்னோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கரிமாறுமுத்து அவர்களுக்கு, அண்ணன் கருமாரிமுத்து அவர்களுக்கு, நம்முடைய மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அருமையண்ணன் கோபால்சாமி அவர்களுக்கு, ஜெயகன் முருகேசன் அவர்களுக்கு, சிதம்பரம் அவர்களுக்கு, மயில்சாமி அவர்களுக்கு, சபாபதி அவர்களுக்கு, நம்முடைய மண்டல் தலைவர்களாக இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்களுக்கு, பிரகாஷ் அவர்களுக்கு, ராம்குமார் அவர்களுக்கு, சுபாஷினி அவர்களுக்கு, விக்னேஷ் பிரபு அவர்களுக்கு, கணேசன் அவர்களுக்கு, முருகேசன் அவர்களுக்கு, அதே போல நம்முடைய என்னோடு மேடையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மோகன் மந்த்ராஜம் அவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, மறந்து விருந்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னமாக இந்த தொகுதியில இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து அண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அங்க வரைக்கும் மக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னுடைய பாதம் பணிந்த நன்றிகளை அங்கே தெரிவித்து, மேலே இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து, அந்த பில்டிங் மேல இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்து, அந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, பின்பகுதியில் நிறைய நம்முடைய அன்பு சொந்தங்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், அவர்களும் நன்றி தெரிவித்து, பாலத்தின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து உரை முடித்து